ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது, சாதாரணமாக இது பண்ணக்கூடாது, பெருசாக சாதிக்கணும். பெருசாக நம்மளை பற்றி ஊர் உலகமே பேச. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்களுக்கு நம்ம சேனலுங்க என்ன பசங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லைங்க நான் விட்டுருங்க. ஸோ வந்தவொடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லுவாங்க, சில பேர் கடுப்பாக இருக்கும். ஸோ நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃபேமிலி. ஸோ இன்றைக்கி என்ன விளாக் பண்ணாங்க, இவ்வளோ நாள் ஏன் விளாக் போடல, அதுக்காக ஒரு விளாக் இது. ஆமாம், எதுக்காக தான் கொஞ்சம் மாட்டிக்கிட்டேன், அதுதான். கால் வேறு கொஞ்சம் வலிக்குதுங்க. ஸோ ஃபினான்ஷியலாக கொஞ்சம் மாட்டிக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கி இதுக்கு முன்னாடி விளாக் பண்ணவே இல்லை அதிகமாக. ஸோ என்ன பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போகணுமே. அப்புறமா எது நம்மளை அதான் ஸ்டக்காகி ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுனா மணி தான். ஃபஸ்ட்டு மணி தான். இப்போ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, பைக் இருக்குது, ஆக்ஷன் கேமரா இருக்குது, கோப்ரோ இருக்குது, எல்லாமே இருக்குது. பட் என்ன இல்லை, மணி. அந்த மணி தான் பிரச்சனையே. அந்த மணிக்காக தான் சரி கொஞ்சம் வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி அங்கங்கே ட்ரை பண்ண, வேலை எங்கேயும் கிடைக்கல. சரி அப்புறம் ஒரு அதான் அப்படியே எப்படி சொல்கிறது, அப்புறம் ஒரு இதுக்காக கொஞ்சம் வேலை இருந்துச்சு. சரி அதுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்கு போனால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலைக்கு போக ஆரம்பித்தோடனே இங்கே யூடியூப்பை பார்க்க முடியல சரியா. சரி அப்படியே கொஞ்சம் நாள் வேலைக்கு போயிட்டு அப்புறம் பசங்களுக்கு கொஞ்சம் காசுலாம் இருந்துச்சு, அவங்களுக்கு யாராவது விடுமோ கொடுத்துட்டு. பட் இன்னும் ஒருத்தருக்கு தான் கொடுத்துருக்கேன். பட் இன்னும் நிறைய பசங்க இருக்கான்னு கொடுக்கணும் காசுலாம். ஆமாங்க, அதுக்காக மட்டும்தான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ சீக்கிரமாக அடுத்தடுத்து விலாக் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்புறம் இன்னொரு விஷயம் ஏதோ சொல்லலாம். நம்ம லிட்டில் ரைடர் ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு. பட் 1 இயரில் எதுவுமே பண்ண முடியல நம்மளால். அது நினச்சா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சீக்கிரமாக நம்ம போன 1 இயர் அதான் 2023 அதான் 2023லேருந்து 2020 ஆமாம் இதுவும் முடிய போகுது. பட் 2025ல் பட் நம்ம எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரீச் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ரீச் எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நம்புகிறேங்க, கான்ஃபிடெண்ட்டாக நம்புகிறேன். ஸோ போன வருஷம் நம்ம தோற்றுட்டோம். பட் இந்த வருஷத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக. இன்னும் ஒரு 6 மாதம் இருக்குல்ல. ஸோ அந்த 6 மாதத்தில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண முடியாதா, ஏதாச்சும் பண்ண முடியாதா நம்மளால். ஸோ அந்த ஹோப்பில் ஓடிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் ஆமாங்க, ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு சப்போர்ட் தள்ளி விடுங்களேன். ஸோ அதான் இதுக்கப்புறம் வர விலாக்லாம் ஷார்ட்ஸாக வரும், ஒரு வீடியோ லாங் வீடியோ இருக்கும். ஸோ லாங் வீடியோனால் நான் சூப்பராக பண்ணிவிடுவேன். ஷார்ட்ஸை மட்டும் பண்ண தெரியாது எனக்கு. அதான் ஷார்ட்ஸ் மட்டும் ஏன் பண்ண மாட்டேன்னா, அந்த வாய்ஸ் ஓவர் கொடுத்து அடுத்தடுத்து என்ன இது வைக்கிறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு லாங் வீடியோலாம் சூப்பராக நான் பேசிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு விலாக் பண்ணிட்டு போயிடுவேன். ஸோ மோட்டோ விலைங்க அப்படி தான், லாங் வீடியோ பண்ணால் சூப்பராக பண்ணிடுவேன். பட் ஷார்ட்ஸை மேக் பண்ணுன்னா கண்டிப்பாக பண்ண தெரியாது. பட் அதுக்காக தான் சரி சும்மா ட்ரை பண்ணி பார்த்தா எனக்கே என் வீடியோஸ் பிடிக்கல. சரி என்னடா பண்ணுறது, சரி கண்டிப்பாக பண்ணி ஆகணுமே. ஏன்னா ஷார்ட்ஸ் தான் ஒரு சேனலுக்கு மெயினே. அந்த ஷார்ட்ஸு ரீச் பண்ணுறது, அந்த ஷார்ட்ஸு கொஞ்சம் ரீச் ஆச்சுன்னா தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ ஷார்ட்ஸே நமக்கு பண்ண தெரியல, என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துட்டேன். ஸோ அதாங்க, இதுக்கப்புறம் வரத்துலாம் ஷார்ட்ஸாகவும் வரும். பட் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, எனக்காக பார்த்துங்க. பட் எப்படிலாம் மேக் பண்ணலான்னு இந்த விலாக்லேயே நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணலாம் தம்பி, இப்படிலாம் பண்ணுங்கள். ஸோ என்னோட பெரிய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதான் ஷார்ட்ஸில் எப்படி சொல்கிறது, வேறு மாதிரி ஷார்ட்ஸு ஒரு எப்படி சொல்கிறது, ஐயோ டக்குன்னு பேச வர மாதிரி, எவ்வளோ நாள் விலாக் பண்ணாமல் இருந்து டக்குன்னு பேச வரலையே, எப்படி சொல்கிறது அதை. ஸோ ஷார்ட்ஸில் சூப்பராக ஷார்ட்ஸ் மேக் பண்ணுறவங்க இருப்பீங்க. என்னென்ன மாதிரிலாம் மேக் பண்ணணும், அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் எங்கேருந்து எடுக்கிறது, அதுக்கு ரிலேட்டான அது ஆடியோ, அந்த சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் இருக்குல்ல, பேக்ரவுண்டில் வரதா இருக்கும் சரி, ஃப்ரண்ட்டில் அப்படியே ஜூம் ஆகுறது, இதுவாகுது, எஃபெக்ட்லாம் வரதாலும் எப்படிலாம் சொல்லுங்கள். பட் கொஞ்ச நாளில் நானும் கற்றுக்குறேங்க, சீக்கிரமாக கற்றுக்குறேன். ஸோ எக்ஸாக்ட்லி டைம் என்ன ஆச்சுனாங்க, இருங்க காட்டுறேன், 6:46. ஸோ June 27 PM ஆகுதுங்க. ஸோ அதான் காலைலேருந்து வேலைக்கெலாம் போயிட்டு இப்போ தான் வந்து 6 மணிக்கு மேலே அப்புறமா விலாக் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் அதான் நம்ம மெயினான விஷயம் சொல்லுங்கள், நம்ம லிட்டில் ரைடர் அதான் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அது நம்ம தோற்றுட்டோம் ஆக்சுவலி. வீடியோஸ் எடுக்கணும், என்ன மாதிரிலாம் கொடுக்கணும், எப்படி சொல்கிறது,
என்னென்னலாம் பண்ணணும் யூடியூப்பில் வந்தால் எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் எதெல்லாம் இது பண்ணணும்னு கற்றுக்கிட்டேன்னா ஸோ இந்த 1 இயரில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த 1 இயரில் இதெல்லாம் பண்ணி நம்ம ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எடுத்து இப்போ இருக்கிற எல்லா யூடியூபர் மாதிரி நம்மளும் ஒரு இடத்துக்கு போனால் நீங்கள் லிட்டில் ரைடர் தானே அப்படின்னு கேட்குற அளவுக்கு வளரணும்ல. ஸோ அந்த மைண்ட் செட் தான் விடாமல் நைட்டெல்லாம் தூங்க கூட விட மாட்டுதுங்க. சரி ஏதாச்சும் பண்ணலையே 1 இயர் அதான் அந்த அன்எக்ஸ்பெக்டாக தான் 1 இயர் ஆச்சு. நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா நம்ம சேனல் அதான் என்னோடய சேனலில் லாஸ்ட்டு வீடியோ ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் நம்ம இப்போது இருக்கிறத விட ஃபஸ்ட்டு எப்படி இருந்தோம்னு சொல்லிட்டு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ கிளிக் பண்ணும்போது 1 இயர் எகோன்னு காட்டுச்சு. எனக்கே ஒரு ஷாக். 1 இயர் ஆகிடுச்சா நம்ம சேனல் க்ரியேட் பண்ணி. சரி 1 இயரில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தா இந்த 600 ஃபேமிலியை கெயின் பண்ணியிருக்கோம். அவ்வளோதானா? இதே நம்ம பண்ணதா இல்லை எப்படி சொல்கிறது நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்க பண்ணதான்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருந்துச்சு. ஸோ ரியலி என்னை சப்போர்ட் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எல்லாருக்குமே ரியலி தேங்க்ஸ்டா பாய்ஸ். ஸோ அப்புறம் ஆமாங்க. ஏன்னா நம்ம பசங்களாம் நான் இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த மாதிரி கேமரா தான் கோப்ரோ வாங்கி விளாக் பண்ணியிருக்க மாட்டேன். அப்புறம் நிறைய ஹெல்ப் ஃபினான்ஷியலாக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன். ஒரு விஷயம் நான் இது வாங்க போடுறான்னு ஃபஸ்ட்டு என் மூஞ்சி முன்னாடியே இல்லை தர முடியாது அதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்னு சொன்னாலும் கூட பட் இருந்தாலும் அதை ஹெல்ப் பண்ணுவானுங்க என் பசங்க. அதுதான் நம்ம பசங்க எப்பயுமே. ஸோ அந்த மாதிரி நட்புகள் கிடச்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கணும். பட் இப்போ என்னன்னாங்க காலேஜ் லைஃப்பில் முடிஞ்சிச்சு. பசங்க அவங்கவுங்களுக்கும் ஒரு இது நோக்கி ஓடிட்டுருக்கானுங்க. பட் நம்ம பேஷன் என்னங்க யூடியூப்பு அப்புறம் நம்ம வேறு நிறைய இருக்குது நம்ம பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜே இதான் இந்த யூடியூப் ஒரு லெவலுக்கு வந்துட்டால் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளான்லாம் ரிவீல் பண்ணுவேன். ஆனால் நம்ம எப்படி சொல்கிறது சாதாரணமாக இது பண்ணக்கூடாது. பெருசாக சாதிக்கணும். பெருசாக நம்மளை பற்றி ஊர் உலகமே பேசுகிற மாதிரி இது பண்ணணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது ஏதோ ஒரு மாதிரி என்னை தானே பெருமைப்படுத்திக்கிற மாதிரி இல்லை. பட் கண்டிப்பாக பேசுவாங்க நீங்களும் பார்ப்பீங்க. இப்படியும் ஒருத்தன் வளர்ந்ததான் எப்படி சொல்கிறது இப்படியும் ஒருத்தன் வளர்ந்து வந்துட்டுருக்காண்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இருக்கணும். அதுக்காக தான் இந்த பிளான்லாம் இருக்குது. ஸோ அதான் இதனால தான் இவ்வளோ நாள் விளாக் வர ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்குது யூடியூப்பில். அந்த ஒரு வீடியோ போட்டுனா அந்த டைமிங்கில் அதுக்கடுத்த மாதிரியே வீடியோ போடணும். ஸோ மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் எந்த டைமிங்கில் வீடியோ வேணும் உங்களுக்கு. ஸோ என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். பட் அதுக்கேற்ற மாதிரி நான் சூப்பராகவும் பண்ணுறேங்க. ஸோ என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுக்குறேன். ஸோ உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன அட்வைஸ் மட்டும் எனக்கு கொடுங்க. ஸோ இந்த ஃபினான்ஷியல்லாம் எப்படி இப்போது காலேஜ் லைஃப்லேருந்து காலேஜ் லைஃப்பை முடிஞ்சு ஒருத்தர் ரியாலிட்டிக்கு ஒரு ஜாபை தேடணும். ரியாலிட்டி லைஃப்குள்ளே வரணும். அந்த ஃபினான்ஷியல்லாம் மேனேஜ் பண்ணணும்ல அது எப்படின்னே தெரியல. அதனாலேயே என்னடா பண்ண போகிறோம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே உட்காந்துட்ருக்கேன். ஸோ ஒன்றும் பிரச்சனை கற்றுப்பேன். ஸோ அதான் நீங்கள் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த மாதிரிலாம் பண்ணணும் தம்பி இந்த மாதிரிலாம் பண்ணால் ஸோ அதான் ஒரு சக்ஸஸை நோக்கி. ஸோ விலாக் எடுக்கலான்னு உட்காந்து விலாக் எடுத்துகிட்டே இருந்தா இதே தான் ஆகுது. ஸோ அதுவாக ஆன் ஆகுது அதுவாக ஆஃப் ஆகுது என்னென்னு தெரியல. கேட்டால் ரிப்பேரிங் யுவர் ஃபைல்னு வருது ஃபேமிலி. இதை ஆரம்பிச்சிட்டேன்னா இப்போ அதுவும் ஆன் ஆகும் அது ஆஃப் ஆகும். ஸோ என்னென்னே தெரிலங்க. கோப்ரோ சீக்கிரமாக தூக்கி கடைக்கு கொடுக்கு. ஸோ கோப்ரோ ஃபால்ட்டு போல் சரி இப்போ தான் விலாக் எடுக்கலான்னு ஆரம்பித்தேன் இவ்வளோ நாள் கழிச்சு. பட் போச்சு இப்போ கொஞ்சம் போச்சு கோப்ரோ. சூப்பர் அடி கோப்ரோ உன்னால் என்ன பண்ண முடியும் செஞ்சுட்டேன். அவ்வளோதான். இது எப்படி நான் எங்கே கொடுத்து ரெடி பண்ண போகிறேன்னு தெரியல. விலாக் எடுத்துகிட்டே இருக்கும்போது இந்த கோப்ரோ தலைவன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டா ஆஃப் ஆகிட்டான். சரி ஓகே இந்த விலாக் கம்ப்ளீட் பண்ணிடலாமே. ஸோ இதுக்கப்புறம் விலாக் கண்டிப்பாக அப்படியே அடுத்தடுத்த விலாக் பயங்கரமாக வரணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைங்க நானும் போட்டுங்க. ஸோ கோப்ரோ தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. ஆல்ரெடி காசு பிரச்சனை. இப்போ இந்த கோப்ரோ ரெடி பண்ணி எவ்வளோ கேட்பானு இல்லை ஆல்ரெடி 2 இயர்ஸ் வார்னிங் இருக்குன்னு நினைக்கிறேன். வாரண்ட்டி இருக்குன்னு முடிஞ்சாலும் என்னென்ன பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்களோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தெரியல. ஸோ சீக்கிரமாக வாங்க. ஸோ நெக்ஸ்ட் வாங்க கோப்ரோ என்னாச்சுன்னு மறக்காமல் இந்த ஃபால்ட் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கோப்ரோ யூசர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ நான் தெரிஞ்சுக்க பை ஃப்ரம்